ஒரு டேஸ்டான பாய் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 டைப் ஆஃப் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு. அதுக்கு தேங்காய், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து வச்சிருக்கிறேன். இது 3த்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2வது பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா 2 தக்காளி, ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைக்கணும். எப்பவும் ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு வாட்டி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேம் ஷுவர் உங்க வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த மெத்தட் ஆஃப் மீன் குழம்புக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி தோல் சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு அரைச்சி ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஒரு பாத்திரத்துல குழம்புக்கு தேவையான புளியையும் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாமா? சட்டியில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம், வெந்தயம் இது 2 மட்டும் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி 4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை 1 பை 1 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். தேங்காய், தக்காளி, வறுத்த வெந்தயம் இது 3த்தையும் அரைச்சிருந்தோம்ல அதை ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது 3த்தையும் வறுத்து அரைச்சிருந்தோம்ல அதையும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி புளி தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி கலக்கி ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிச்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அகைன் 20 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு குழம்போட பச்சை வாசனை போய் டேஸ்ட்டாக வரும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பராக வரும். இப்போ மீனெல்லாம் ஆட் பண்ணிட்டு மீன் வேகிறதுக்காக அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, மீன் வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டான பாய் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு தயார். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.